ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 பிஹெச்கே வீடுங்க. அந்த வீடு இதுதாங்க. இதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டிங்க. சரவணம்பட்டி 4 கார்னருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இது இருக்குங்க. சரவணம்பட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் இது ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு 3 பிஹெச்கே வீடுங்க. இண்டிவிஜுவல் வீடு தான். வீடு ரொம்ப லக்ஸரியாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 3 சென்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டு. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒரு ரெசிடென்சியலுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்டன் செட்டப்பில் ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் இயற்கைக்கு நடுவுலையே அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்து இடம் தோப்பாக இருக்கிறதுனால ரொம்பவும் காற்றோட்டமாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டீசென்ட் லுக்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே கலரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லே அவுட்டுக்குள்ளே இன்னும் தார் ரோடு வசதி வரலைங்க. ஆனால் கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறதுனால சீக்கிரமே போட்டுருவாங்க. 30 அடி ரோட் மேலேயே அமைஞ்சிருக்கு. ரோட்டோட ஹைட்லேருந்து பில்டிங்கோட ஹைட்டு நல்லாவே அதிகமாக தூக்கியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் ரோடு வந்தாலும் அது பாதிக்காத அளவுக்கு. அப்படியே பார்க்கும்போது ஒரு கார் பார்க்கிங்க. 12க்கு 20 அப்படிங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. 3 சென்ட் வீடுங்கிறதுனால வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தாராளமாக இடம் போட்டிருக்கிறாங்க. இல்லை லைட் கலர்லையும் பீச் கலர்லையும் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் போயிட்டு வர்றதுக்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்கு இடமும் அதே சமயத்தில் ஒரு டாய்லெட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட தளவு டோருங்க. அது பார்த்தீங்கன்னா தேக்கிலேயே கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஹாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 22 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதனால் நல்ல பெரிய ஹாலாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஹால்லையே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதையும் பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்தே ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க ஹால்லையே. அது நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. மாடிப்படிக்கு கீழே இடமும் கொடுத்துருக்குறாங்க. அதில் யூபிஎஸ் வைக்கிறதுக்கு மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வரும்போது 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் கபோர்டு ஒர்க்கும் லாஃப்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க. 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதை வெஸ்டர்னாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் ஆனதுக்கு பின்னாடி ஃபிட்டிங் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. நிறைய இடங்களில் அவங்க ஃபிட் பண்ணி வைக்கும்போது வர்றவங்க யூஸ் பண்ணிட்டு போகிறதுனால திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பில்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே வரும்போது 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சனும் டைனிங்கும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க.
டைனிங்லேயும் ஒரு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம மாடிக்கு போயிடலாம். உள்ளேயே படிக்கட்டு கொடுத்து அதை கிரைனட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. மாடியில் என்ட்ரானதும் ஒரு ஹால் இருக்குங்க. ஹாலோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:22 அப்படிங்கிற அளவில் வந்திருக்குங்க. மேலே வந்ததும் ஒரு ஹால் இருக்குங்க. 6:20 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. அப்படியே பார்க்கும்போது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்திங்கன்னா 10:16 அப்படிங்கிற அளவுலையே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் லாஃப்டெல்லாம் கவர் பண்ணி கபோர்டு ஒர்க் பண்ணி ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதையும் வெஸ்டர்னாகவே கொடுத்துருக்குறாங்க. 4:6 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூமோட அளவு அமைஞ்சிருக்குங்க. இது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமுங்க. இதோட அளவும் பார்த்திங்கன்னா 10:16 அப்படிங்கிற அளவுலையே அமைஞ்சிருக்கு. இதில் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. 4:10 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. அதையும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் கபோர்டு ஒர்க் இல்லாமல் லாஃப்ட் மட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம்ங்க. டோர் எல்லாமே ரெடிமேட் டோரே உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஜன்னல்கள் முழுதும் யூபிவிசி விண்டோ போட்டிருக்கிறாங்க. அதையும் நல்லா பெரிய சைஸாகவே கொடுத்து வீட்டோட வெண்டிலேஷனை பாதிக்காத மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த ஹால்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்கங்க. 11:18 அப்படிங்கிற அளவில் இந்த பால்கனி அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கெஸ்ட் ரூமாவோ இல்லை சர்வன்ட் ரூமாவோ நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 10:10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் அவங்க கொடுக்கல. ஒரு தோப்புக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா. ஆனால் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் மட்டும் ஒரு தோப்பாக இருக்குது. எலிவேஷனில் கிளாஸுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அவங்க வைக்காமல் இருக்காங்க. இந்த படிக்கும் கீழே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் அப்படியே பார்க்கும்போது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு படியும் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி நல்லா பெருசாகவே இருக்குங்க. 2 டேங்க் கொடுத்துருக்குறாங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் நல்ல டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,00,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.